உறவுகளுக்கு வணக்கம். நான் இப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தேன். அதாவது இந்த நோய்வாய்ப்பட்டு தெருவில் வந்துக்கிட்டு நாய்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல, அந்த நாய்களையெல்லாம் கருணை கொலை செய்து அதுக்கு வந்துட்டு மரணம் கொடுக்கணும். அதாவது நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதனால் அதை கருணை கொலை மூலமாக அதுக்கு வந்து இந்த உலகத்துலேருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. அது மாதிரி அந்த கொல்லப்படுற நாய்களோட ஆவணங்களையெல்லாம் முறையாக வந்துக்கிட்டு பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு உயிருக்கு விடுதலை கொடுக்குறாங்க, ஏற்றுக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுற நாய்களுக்கு வந்துக்கிட்டு கருணை கொலை அடிப்படையில் விடுதலை கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி நம்ம இந்த தமிழக மக்கள், அதாவது தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் வாழ்கிற இந்த இடத்துல சில மனநோய் பிடித்த மனிதர்கள் வாழ்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக குழந்தைகளையும் பெண்களையும் கற்பழிக்கிறவங்க. அவங்க வந்து ரொம்ப மனநோய் பிடிச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களால பாதிக்கப்படுற எத்தனையோ குடும்பங்களுக்கு ஏன் தமிழ்நாடு அரசு கருணை காட்டக்கூடாது? அவங்கள நீங்கள் வந்துக்கிட்டு அவங்க மேலே ஒரு கருணை காட்டி, இந்த மாதிரி மனநோயோடு வாழ்கிற இந்த மாதிரி கொடூரமான ஆளுகளை ஏன் வந்துக்கிட்டு கருணை கொலை அடிப்படையிலேயோ இல்லை கொடூர கொலை அடிப்படையிலேயோ அவங்களுக்கு மரண தண்டனை விதித்து இந்த பூமியிலேருந்து விடுதலை நீங்கள் கொடுக்கக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்குறனால எத்தனையோ குடும்பங்கள் வந்துக்கிட்டு காப்பாற்றப்படுது. இது வந்து என்னோடய கருத்து. இது கொடுத்தா இந்த மாதிரி நிறையா பெண்கள், குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இது என்னோடய ஒரு கருத்தை நான் வேண்டி விரும்பி தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். நன்றி.